What God has united, human beings must not divide. Mark 10:9. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, I am who I am. God was not just giving a name, but God was making a promise. God said, I will always be there for you no matter what happens. நாமே இருக்கிறவர் என்று கடவுள் ஒரு பெயரை கொடுக்கவில்லை. கடவுள் ஒரு உறுதிமொழியை அளித்தார். அது என்ன நேர்ந்தாலும் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கடவுள் கூறியது போல உள்ளது. ஆகவே கடவுள் என்றும் நம் அன்பு தகப்பனாக இருக்கிறார். நான் உந்தன் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்பதுதான் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி இறைவன் வல்லமையுள்ளவர் நம்முடைய நிலைக்கு தாழ்ந்து வருகின்றார், தன்னையே தாழ்த்து கொள்கிறார். அதுதான் இறைவனிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பு. தன்னை மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கீழே இறங்கி வர முடியாத நிலையில் அல்ல, நம்மிடம் இறங்கி வந்தார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித அவதாரம். The program of utilitarianism, individualistic understanding of freedom, a freedom without responsibilities, is the opposite of love, even as an expression of human civilization considered as a whole. Letter to Families, Pope John Paul II எழுதிய கடிதத்திலிருந்து, தனியொரு புரிதலின் சுதந்திரம். நமக்கு கடவுள் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த சுதந்திரத்தை நல்லவைகளுக்கும் பிறருடைய பயன்பாட்டிற்கும் பிறருடைய உபயோகத்திற்கும் அது பயன்பட வேண்டுமே தவிர ஒரு சுயநலத்திற்காகவோ பிறருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையிலோ அல்ல. பொறுப்பற்ற சுதந்திரம் சார்ந்த பொருள் பயன்பாடு அன்புக்கு, ஒட்டுமொத்த நாகரிகத்தின் வெளிப்பாட்டுக்கு எதிரானது. ஆகவே கடவுள் எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த சுதந்திரத்தை நான் பெருந்தன்மையோடு பயன்படுத்த வேண்டும். ஒரு அறிஞரிடம் கேட்ட பொழுது, சுதந்திரம் எதுவரைக்கும் இருக்கிறது என்றால், நான் கையை நீட்டினால் அது அடுத்தவருடைய மூக்கை இடிக்கக்கூடாது, அது வரைக்கும் என்னுடைய சுதந்திரம். அடுத்தவங்க மூக்கை இடிச்சா என்னுடைய சுதந்திரம் அல்ல. அடுத்தவருடைய விஷயத்திலே தலையிடுவது, குறுக்கிடுவது என்று பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு தூரம் அநாகரிகமாக நடந்து கொள்கிறோம். பிறருடைய வாழ்க்கையை பற்றி, பிறருடைய நடவடிக்கையை பற்றி தாறுமாறாக பேசுவதும், அநாகரிகமாக அவைகளை முறையிடுவதும், இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் மஞ்சள் பத்திரிகைகள், மொட்டை கடிதங்கள், இன்னும் பல வகையான இந்த கேரக்டர் அசாசினேஷன், இவைகள் எல்லாம் உனக்கு சுதந்திரம் இருக்கிறதுக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது அல்ல. அவைகள் பொறுப்பற்ற சுதந்திரம். அது நாகரிகத்துக்கும் வெளிப்பாட்டுக்கும் எதிரானது. ஒரு நாகரிகம் தெரிந்த மனிதன் இவைகளை எல்லாம் அடக்கி வாசிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஒரு பெரிய எழுத்தாளர் பாலகுமரன் ஒரு புத்தகத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறார். யானை எவ்வளவு தூரம் வலிமையானது, ஆனால் அந்த வலிமையெல்லாம் அதை அடக்கி ஒடுக்கி ஒருவழிப்படுத்தி அதனுடைய துதிக்கையின் வழியாக பச்சிளங்குழந்தையை அதன் முன் நீட்டினாலும் அதனுடைய உச்சம் தலையில் அது பதுசாக வைத்து மோருவதை போல, பச்சிளங்குழந்தை முன்னாடி
யானை தங்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை எல்லாம் வச்சு ஒரு அப்புச்சுன்னா குழந்தை என்ன ஆகும்? சட்டினி ஆயிடும். ஆனால் அப்படி செய்யுமா யானை? இல்லையே. அதுதான் தன்னையே அது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆசீர்வாதத்தை மிக மிக அற்புதமாக அது கொடுப்பதை போல மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். Love is silence when your words would hurt. Love is patience when your neighbors curse. Love is deafness when the scandal flows. Love is promptness when need is sin. Love is courage when life is mean. உனது வார்த்தைகள் புண்படுத்துமானால் அமைதி, உன் வார்த்தைகள் உன் அயலானை வருத்தினால் பொறுமை, உன் வதந்திகள் உலாவுகையில் கேளாமை, பிறர் துன்பங்களை நினைவு கூர்தல், கடமை அழைக்கையில் உடனே செய்தல், வேதனைகள் மத்தியில் துணிவு கொள்ளுதல். It is not a plane until it flies. It is not a ship until it sails. It is not a horn until it sounds. Love, it is given away. It is not love until it is given away. பறக்காத வரை அது விமானம் அல்ல, கடலில் பயணிக்காத வரை அது கப்பல் அல்ல, ஒலி எழுப்பாத வரை அது ஒலிப்பான் அல்ல, கொடுக்கப்படாத வரை அது அன்பல்ல. அன்பு என்பது எப்பொழுதும் கொடுக்கப்பட வேண்டும். Prefer her to all your friends and even to the children she has borne you. Let these be loved by you for her sake. Learn the fear of God, and all the rest will flow as from a spring, and your house will be filled with countless blessings. St. John Chrysostom. இந்த திருமணத்தை பற்றியும் கணவன் மனைவியை பற்றியும் நற்செய்தி வருவதினால் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்பதை இவ்வாறு ஜான் கிறிஸ்டோஸ்டம் கூறுகிறார்கள். உன் நண்பர்கள் அவள் உனக்கு பெற்ற குழந்தைகளுக்கு மேலாக அவளை தேர்ந்தெடு, உன் மனைவியை. அவளுக்காக இவர்களை அன்பு செய், குழந்தைகளை. இறைவனுக்கு பயப்படுத்துதலை கற்றுக்கொள். மற்ற அனைத்துக்கும் ஒரு நீரூற்றை போல பொங்கும் உனது வீடு எண்ணிலடங்கா ஆசீரால் நிரப்பப்படும். கணவனும் மனைவியும் குழந்தைகளும் சேர்ந்து அமைதியாக வாழும் இல்லறமே நல்லறமாக அமையும். குழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus Christ, you call to holiness extends to all in every state of life. Sanctify our lives as married couples and as singles, that we may live as men and women who are consecrated to you. ஆண்டவராகிய இயேசுவே, வாழ்வில் எல்லா நிலையினருக்கும் புனிதத்துக்கான அழைப்பை நீர் விடுக்கிறீர். உமது அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாக தனித்தும் தம்பதியராகவும் வாழ எங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்தும்.